நான் உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம csstutorial என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா CSS fonts பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ fontsனா என்னன்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுக்குன்னு சொல்லலாங்க. இப்போ நம்ம ஒரு வெப்சைட் பண்ணோம்னா அந்த வெப்சைட்டுக்கு ரைட் fonts சூஸ் பண்ணி பண்றது இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா அப்பதான் ரீடர்ஸ்க்கு வந்து வெப்சைட் ரீட் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கும். இப்போ இந்த fontsல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா font family, font style, font size, font weight, font variant னு 5 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. The next generic font familiesனா என்னன்னு பார்ப்போம். இந்த generic font familiesல 5 font families வந்து இருக்குதுங்க. இதுதான் வந்து மெயின். இப்போ ஃபர்ஸ்ட் font family என்னன்னு பார்த்தோம்னா serif. இந்த serifனா என்னன்னா ஒவ்வொரு லெட்டரோட எட்ஜஸ்லயுமே ஒரு ஸ்மால் ஸ்ட்ரோக் மாதிரி வந்து இருக்குங்க ஷார்ப்பா. தென் செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா sans serif. இது வந்து எந்த ஒரு ஸ்மால் ஸ்ட்ரோக்கும் வந்து இருக்காது. தென் monospace font. இது வந்து எல்லா லெட்டர்ஸுமே சேம் ஃபிக்ஸ்ட் வித் தான் வந்து இருக்கும். தென் கர்சிவ். இது வந்து ஹியூமன் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான் வந்து இருக்கும். தென் ஃபேண்டசி. இது வந்து டெக்கரேட்டிவா வந்து இருக்கும் ஃபாண்ட் வந்து. இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஃபாண்ட் நேம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிருப்போம். காலிப்ரி யூஸ் பண்ணிருப்போம், டைம்ஸ் நியூ ரோமன் யூஸ் பண்ணிருப்போம், ஏரியல் யூஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி தான் நம்ம வெப்சைட்டுக்குமே வந்து நிறைய ஃபாண்ட் நேம்ஸ்லாம் வந்து கொடுப்போம். அந்த எல்லா ஃபாண்ட் நேம்ஸுமே இந்த 5 ஜெனரிக் ஃபாண்ட் ஃபேமிலிஸ்ல ஏதோ ஒரு ஃபாண்ட் ஃபேமிலிஸை சேர்ந்ததா தான் வந்து இருக்கும். இப்போ செரிஃபுக்கும் சான்ஸ் செரிஃபுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ செரிஃப் ஃபாண்ட் ஃபேமிலிஸ் லெட்டர்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க ஒவ்வொரு லெட்டரோட எட்ஜிலி பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்து கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. எஸ்ஸோட 2 எட்ஜிலி பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி ஸ்மாலா வந்து இருக்குது ஷார்ப்பா. அதே மாதிரி ஈக்கு அதே மாதிரி தான் வந்து இருக்குது. ஆர் ஐ எஃப் எல்லாத்துக்குமே வந்து எட்ஜஸ்ல ஸ்மால் ஸ்ட்ரோக் மாதிரி வந்து இருக்குது ஷார்ப்பா. ஆனா இங்க சான்ஸ் செரிஃப்க்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு ஸ்ட்ரோக்ஸும் வந்து இல்லாம இருக்கு பாருங்க. ஸோ மோஸ்டா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் வந்து இந்த சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட்ஸ் தான் வந்து கன்சிடர் வந்து பண்ணும். ஏன்னா அப்பதான் வந்து ரீட் பண்றதுக்கு ஈஸியா வந்து இருக்கும். இந்த நெக்ஸ்ட் வெப்சைட் ஃபாண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த வெப்சைட் ஃபாண்ட்ஸ்னா என்னன்னா நம்ம கொடுக்குற எல்லா ஃபாண்ட் நேம்ஸுமே வந்து 100% வெப்சேஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில ஃபாண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா இன்ஸ்டால்ட் ஆகாம போயிருக்கலாம், ப்ரௌசர்ல வந்து கிடைக்காம வந்து போகலாம். ஸோ அந்த மாதிரிக்கு நம்ம ஃபால் பேக் ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபால் பேக் ஃபாண்ட்ஸ்னா என்னன்னா ஃபாண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃபாண்ட் நேம் மட்டும் கொடுக்காம 2-3 ஃபாண்ட் நேம்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் கமா கொடுத்து. எதுக்கு அந்த மாதிரி கொடுக்குறோம்னா இப்போ ஒரு ஃபாண்ட் நேம் கொடுத்துருந்தோம்னா ஃபாண்ட் நேம் வந்து ப்ரௌசர் வந்து தேடி பார்க்கும். சப்போஸ் அது கிடைக்காம போயிடுச்சுன்னா செகண்ட் ஃபாண்ட் நேமுக்கு வந்து போகும். செகண்ட் ஃபாண்ட் நேம் கிடைக்கலனா தேர்ட் ஃபாண்ட் நேம் வந்து பார்க்கும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஃபால் பேக் ஃபாண்ட் நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பார்த்தோம்னா நான் இங்க ஃபாண்ட் ஃபேமிலி வந்து கொடுத்துருக்கிறேன். தென் ஃபாண்ட் நேம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டைம்ஸ் நியூ ரோமன் கொடுத்துருக்கேன். தென் கமா கொடுத்து செகண்ட் ஃபாண்ட் நேம் வந்து கொடுத்துருக்கேன். தென் என் பண்ணும்போது அந்த ஜெனரிக் ஃபாண்ட் ஃபேமிலி நேம் தான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ எப்பவுமே வந்து என் பண்ணும்போது அந்த ஜெனரிக் ஃபாண்ட் ஃபேமிலி நேம் வந்து கொடுத்து என் பண்ணணும். ஸோ அப்படின்னா இந்த 2 ஃபாண்ட் நேம்ஸும் வந்து செரிஃப் ஃபாண்ட் ஃபேமிலிஸை சேர்ந்தது அப்படின்னு நம்ம இங்க வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பின்னாடி 2-3 ஃபாண்ட் நேம்ஸ் கொடுத்தோம்னா இதெல்லாம் வந்து பேக்கப் ஃபாண்ட்ஸ் வந்து சொல்லுவோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். இங்க ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் நேம்க்கு வந்து பார்த்தோம்னா டபுள் கோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். செகண்டுக்கு வந்து பார்த்தோம்னா கோட்ஸ் கொடுக்காம எழுதிருக்கிறோம். தென் அதே மாதிரி ஜெனரிக் ஃபாண்ட் நேம்ஸ் பார்த்தோம்னா கோட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து ஜெனரிக் ஃபாண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கோட்ஸ் வந்து கொடுக்க கூடாது. ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் நேமுக்கு ஏன் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம்னா ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கோட்ஸ்ல வந்து நம்ம கொடுத்து எழுதுவோம். இங்க டைம்ஸ் நியூவும் பார்த்தா 3 வேர்ட் வந்திருக்குங்களா. ஸோ 3 வேர்டா இருக்குதா இங்க டபுள் கோட்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன். இங்க செகண்டுக்கு வந்து பார்த்தோம்னா சிங்கிள் வேர்டு தான் இருக்கு. ஸோ சிங்கிள் வேர்டுக்கு வந்து நம்ம மோஸ்டா கொடுக்க மாட்டோம். இப்போ எதெல்லாம் வெப்சைட் ஃபாண்ட்ஸ்னு சொல்லலாம்னு பார்த்தோம்னா ஏரியல் இது வந்து சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட் ஃபேமிலி சேர்ந்தது. வேர்தானா, டஹோமா, ட்ரிபுச்சட் எம்எஸ், டைம்ஸ் நியூ ரோமன், ஜார்ஜியா, கேரமன், கொரியர் நியூ, பிரஸ்கிரிப்ட் எம்டி. ஸோ இதெல்லாம் தான் வந்து வெப்சைட் ஃபாண்ட்ஸுங்க. இப்போ என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓபன் பண்ணி ஒவ்வொரு ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்ப்போம். ஸோ நான் இங்க பாடி டேக்ல வந்து ஒரு பேரா டேக் கொடுத்துருக்கிறேங்க. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க நம்ம பேராகிராஃப்ல கொடுத்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. எப்பவுமே நமக்கு டிஃபால்ட்டா வந்து ப்ரௌசர்ல 16 பிக்சலுக்கு தான் ஃபாண்ட் சைஸ் வந்து இருக்கும். தென் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தோம்னா டைம்ஸ் நியூ ரோமன்ல தான் வந்து இருக்கும். ஸோ இது எப்படி பார்க்கணும்னா ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட் வந்து போங்க. ஸோ இந்த டெவலப்பர் டூல்ல மேல வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி வந்து தெரியுதுங்களா, இதை கிளிக் பண்ணோம்னா இப்போ நான் இந்த பேராகிராஃப்ல வந்து வைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க ஃபாண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. 16 பிக்சல் டைம்ஸ் நியூ ரோமன் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறோம். ஸோ எங்க style.css ஃபைல்ல PLMT செலக்ட் கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து ஃபாண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க பார்த்தோம்னா நிறைய ஃபாண்ட் ஃபேமிலி நேம்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஜார்ஜியா டைம்ஸ் நியூ ரோமன் வந்து கொடுத்துக்கிறேன். தென் இங்க இது பார்த்தோம்னா ஒரு 3 ஃபாண்ட் நேம்ஸ் வந்து இருக்குது. தென் லாஸ்டா வந்து ஜெனரிக் ஃபாண்ட் ஃபேமிலி நேம் வந்து இருக்குது செரிஃப்னு. ஸோ இந்த 3 ஃபாண்ட் நேம்ஸ் வந்து செரிஃப் ஜெனரிக் ஃபாண்ட் ஃபேமிலி சேர்ந்தது அப்படி நீங்க வந்து சொல்லியிருக்கிறோம். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க நம்ம பேராகிராஃபோட
ஒவ்வொரு லெட்டரோட எட்ஜஸ்லயும் வந்து ஒரு ஸ்மால் ஸ்ட்ரோக் மாதிரி வந்து இருக்குது பாருங்க, கொஞ்சம் ஷார்ப்பா. இப்போ நான் வந்து பேரலா கர்சர் வச்சு காட்டுறேன். ஸோ பேரலா வைக்கும் போது பாருங்க ஃபாண்ட் வந்து 16 பிக்சல் ஜார்ஜியா டைம்ஸ் நியூ ரோமன் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஏரியல் ஹெல்வெட்டிகா சான்ஸ் செரிஃப் வந்து கொடுக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. அந்த லெட்டரோட ஒவ்வொரு எட்ஜஸ்லயும் வந்து ஸ்மால் ஸ்ட்ரோக் வந்து இல்லை. இப்போ நான் வந்து பேரலா கர்சர் வைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க ஃபாண்ட் வந்து 16 பிக்சல் ஏரியல் ஹெல்வெட்டிக்கான வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். ஃபாண்ட் ஸ்டைல் வந்து பார்ப்போம். இந்த ஃபாண்ட் ஸ்டைலுக்கு வந்து பார்த்தோம்னா ஐட்டாலிக், நார்மல், ஆப்ளிக்னு 3 வேல்யூஸ் வந்து இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து ஐட்டாலிக்னு வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த பேராகிராஃபில் கொடுத்த டெக்ஸ்ட் வந்து ஐட்டாலிக் ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. இந்த நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஆப்ளிக்னு வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆப்ளிக் கொடுத்தாலுமே ஐட்டாலிக் ஃபார்மேட்டில் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். பட் இது வந்து லெஸராக தான் வந்து சப்போர்ட் பண்ணும் ப்ரௌசர் வந்து. ஸோ அதிகமாக வந்து நம்ம ஆப்ளிக் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இந்த நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். நார்மல் வந்து கொடுக்குறேன். ஸோ நார்மல் கொடுத்தனா நம்ம பேராகிராஃபோட ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நார்மலாக தான் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்க அந்த பேராகிராஃபில் கொடுத்த டெக்ஸ்ட் வந்து நார்மலாக தான் வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். இந்த ஃபாண்ட் சைஸ்க்கு வந்து பார்த்தோம்னா பிக்சல வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். தென் ரிலேட்டிவ் யூனிட்ஸ் எடுத்து ரெம் வந்து அதிகமாக வந்து ஃபாண்ட் சைஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆடி சிஎஸ்எஸ் யூனிட்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் ரெம்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ நான் இங்கே வந்து 30 பிக்சல் வந்து கொடுக்குறேன் ஃபாண்ட் சைஸுக்கு. ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க அந்த டெக்ஸ்ட் வந்து 30 பிக்சல் அளவுக்கு டிஸ்பிளே ஆகிருக்குது. ஸோ இப்போ நான் பேராகிராஃபில் வைக்கும் போது ஃபாண்ட் வந்து 30 பிக்சல் ஏரியல் ஹெல்வெட்டிக்கான வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. இப்போ வந்து ரெம் வந்து பார்ப்போம். இந்த ரெம் எப்படி ஒர்க் ஆகும்னா ரெம் வந்து ரூட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து ஒர்க் ஆகும். ரூட் எலமெண்ட்டா HTML வந்து சொல்லியிருப்போம். ஸோ HTMLக்கு வந்து டிஃபால்ட்டாக 16 பிக்சலில் தான் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து இருக்கும். இப்போ நான் இங்கே ஃபாண்ட் சைஸுக்கு வந்து 2 ரெம்னு வந்து கொடுக்குறேன். ஸோ 2 ரெம்னா 2 × 16 32. ஸோ 32 பிக்சல் அளவுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து இருக்கும். நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் பேரலா வைக்கும் போது பாருங்க ஃபாண்ட் வந்து 32 பிக்சல் ஏரியல் ஹெல்வெட்டிக்கான வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. இந்த நெக்ஸ்ட் வந்து வந்து பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்கள் பாடி வந்து செலக்டராக வந்து கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். 20 பிக்சல்னு கொடுக்குறேன். தென் இங்கே பேராக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 3M வந்து கொடுத்துட்டேன். இது எப்படி கால்குலேட் ஆகும்னா இப்போ பாடிக்கு வந்து நம்ம ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ 20 × 3 60. ஸோ 60 பிக்சல் அளவுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க அந்த டெக்ஸ்ட் வந்து 60 பிக்சலுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. இப்போ நான் பேரலா வைக்கும் போது பாருங்க ஃபாண்ட் வந்து 60 பிக்சல் ஏரியல் ஹெல்வெட்டிக்கான வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். இந்த ஃபாண்ட் வெயிட்டுக்கு வந்து பார்த்தோம்னா போல்டு, போல்டர், லைட்டர், தென் நியூமரிக் வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். 100, 200, 300, 400, 500, 600, 700, 900ன்னு. இப்போ நான் வந்து போல்டு வந்து கொடுக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த டெக்ஸ்ட் வந்து போல்டா வந்து இருக்குது. இந்த நெக்ஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். போல்டர்னு கொடுக்குறேன். ஸோ போல்டர் கொடுத்தோம்னா அந்த டெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போல்டு பண்ணி காட்டும். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க அந்த டெக்ஸ்ட் வந்து நல்லா போல்டராகி டிஸ்பிளே ஆயிருக்குது. இந்த நெக்ஸ்ட் நியூமரிக்ல கொடுத்து காட்டுறேன். 700 கொடுக்குறேன். இந்த நியூமரிக் வேல்யூல 700 கொடுத்தோம்னா போல்டுக்கு ஈக்குவல்னு வந்து சொல்லலாம். தென் அதே மாதிரி 900, 800 கொடுத்தோம்னா போல்டருக்கு ஈக்குவல்னு வந்து சொல்லலாம். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க அந்த டெக்ஸ்ட் வந்து போல்டா வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. தென் அதே மாதிரி 400 அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா மீடியமாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பாருங்க அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே இருக்குது. தென் அதே மாதிரி 100, 200 கொடுத்தோம்னா ஃபாண்ட் வந்து லைட்டராக வந்து இருக்கும். 200 கொடுக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டராக வந்து இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். ஃபாண்ட் வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். இந்த ஃபாண்ட் வேரியன்ட் பார்த்தோம்னா 2 வேல்யூஸ் வந்து கொடுப்போம். நார்மல், ஸ்மால் கேப்ஸ்னு. நார்மல் கொடுத்தோம்னா நமக்கு நார்மலாக தான் வந்து டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். நான் ஸ்மால் கேப்ஸ்னு கொடுக்குறேன். ஸ்மால் கேப்ஸ்னு கொடுத்தனால அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ல வந்து டிஸ்பிளே ஆகுங்க, ஸ்மாலரா. ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ல வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது, ஸ்மாலரா. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். ஃபாண்ட் மட்டும் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து கொடுத்துக்கிறேன், ஐட்டாலிக்னு. தென் ஃபாண்ட் வெயிட் வந்து கொடுத்துக்கிறேன், போல்டுன்னு. தென் ஃபாண்ட் சைஸ் வந்து 40 பிக்சல் கொடுக்குறேன். தென் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து கொடுத்துக்கிறேன், ஏரியல் ஹெல்வெட்டிகா சான்ஸ் செரிஃப்னு கொடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி இந்த ஃபாண்ட் ஃபேமிலி நேம் வந்து ஸ்மால் கேசஸ்லயும் கொடுத்துக்கலாம், அப்பர் கேசஸ்லயும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க அந்த டெக்ஸ்ட் வந்து ஐட்டாலிக் ஃபார்மேட்ல போல்டா டிஸ்பிளே ஆயிருக்குது. ஸோ அவ்வளோதாங்க அந்த வீடியோவில் சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ்ல என்னன்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.